அதிகப்படியான மன உளைச்சல் அந்த ஹேர் ஃபாலுக்கு காரணம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, அவங்களோட பிரெஸ்ட் வந்து நல்லா என்லார்ஜா இருக்கணும். ஆள் ரொம்ப ஒல்லியா இருக்கணும். டயட்டிங் மெயினா வந்து பாருங்க டயட்டிங். நான் சரியா சாப்பிட்றதே இல்லை. நான் பட்னி கடந்து வெயிட் குறைக்கிறேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு வந்து எனக்கு பெருசாயிடுது மேடம். அதனால நான் சாப்பிட்றதே இல்லை. இப்படி நிறைய விஷயம். இன்னொன்று பேலன்ஸ்டு டயட் இல்லை. இன்னொன்று ஜங்க் ஃபுட்ஸ். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. நம்ம ₹1,00,000 கொடுத்து ஹேர் ஆயில் வாங்கி தடவுனா கூட நீ உள்ளுக்கு என்ன சாப்பிட்ற, இதுதான் வந்து உன்னோட ஹேர்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பிரதான விஷயமா இருக்கு. தலைக்கு கெமிக்கல்ஸ் அப்படின்னு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து பாருங்க, இப்ப நிறைய பேர் ஷேக்கா போடுறது இல்லை, ஷாம்பு போடுறாங்க. அதுலயும் மைல்டு ஷாம்புவா போட்டுக்கலாம். இந்த ஹேர் கலரிங்கு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு, இந்த பர்மிங்கு, கர்லிங்கு இதெல்லாம் பண்ணும்போது முடி வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து ட்ரை ஆயிடும். ட்ரை ஆகி கட் ஆகி விழுந்துடும். சரி, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எண்ணெய் வைக்க கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. ஓப்பனாவே சொல்லுவாங்க எண்ணெய் வைக்க கூடாது அப்படின்னு. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அடுத்த மேஜரா ஒரு விஷயம் பாக்குறாங்கன்னா ஹேர் தான். எல்லாருமே நான் முதற்கொண்டு ஏன் இப்படி ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறோம், நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்றோம். ஸோ இப்போ ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், ஆயுர்வேதிக்காக யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் மட்டும் கம்மி ஆகிறதே இல்லை. அதுக்கு இப்போ பேசிக் ரீசன் என்னவா இருக்கும் மேம்? எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்மா, அதிகப்படியான மன உளைச்சல் அந்த ஹேர் ஃபாலுக்கு காரணம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். இப்போ வந்துமா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம், மென்சஸ் எல்லாருக்கும் நார்மலாக இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் கரெக்டாக மென்சஸ் போகிறீங்க, கை தூக்குங்க அப்படின்னா யாருமே தூக்க மாட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது கை தூக்குங்கன்னா எல்லாருமே கை தூக்குவாங்க. நாங்கள் வந்து பாருங்கள் அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் காலேஜஸ்க்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போடுவோம். எங்களை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், இது வந்து பிரெஸ்ட் வந்து கார்சினோமா, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கூப்பிடுறது உண்டுதா, வெள்ளைப்படுறது அப்படின்னா அவங்களுக்கு லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக அவங்களோட நோய்களை பற்றி தெரியணும் அப்படின்னு கூப்பிடும்போது, முக்கியமாக இதில் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் பிசிஓஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா, அதனால கூப்பிடும்போது யாருமே கை தூக்க மாட்டாங்க மென்சஸ் கரெக்டாக போகிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பாருங்க கேர்ள்ஸ்க்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது இருக்கு. புரியுதுங்களா? அப்போ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் ஹார்மோன்ஸ் கம்மியாகவும் மேல் ஹார்மோன் அதிகமாகவும் செக்ரேட் ஆகுறது, ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம், அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பாருங்க ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். இன்னொன்று, நான் வந்து நிறைய டயட்டிங் இருக்கேன். இப்போ கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, அவங்களோட பிரெஸ்ட் வந்து நல்லா என்லார்ஜா இருக்கணும், ஆள் ரொம்ப ஒல்லியா இருக்கணும். எனக்கு 40 சைஸ் பிரெஸ்ட் சைஸ் இருக்கணும். ஆனால் வந்து நான் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேஜஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேர்ள்ஸ் நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமோ என்னவோ தெரியாதுமா. பொதுவாக வந்து பாருங்க, நம்ம ஒரு கேர்ள் இருக்கோம், ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் இருக்கும்போது அவங்களுக்கு டிக்னிட்டி அப்படின்றது இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு லுக் இருக்கும். பட் இப்போ வந்து அது மேபி செலிபிரிட்டிஸ்னோட தாக்கமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஒல்லியா இருந்தால் வயசு தெரியாது அப்படின்ற மாதிரியும் நிறைய கேர்ள்ஸ்னே இல்லைம்மா, இது லேடிஸ் ஒரு 40+ கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆக இன்னொன்று வந்து பாருங்க, சாப்பிட்றதே இல்லை, டயட்டிங் மெயினாக வந்து பாருங்க டயட்டிங். நான் சரியாக சாப்பிட்றதே இல்லை. நான் பட்னி கடந்து வெயிட்டை குறைக்கிறேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு வந்து எனக்கு பெருசாகிடுது மேடம், அதனால நான் சாப்பிட்றதே இல்லை. இப்படி நிறைய விஷயம். இன்னொன்று பேலன்ஸ்டு டயட் இல்லை. இன்னொன்று ஜங்க் ஃபுட்ஸு. இப்படி நம்ம நிறைய ரீசன் சொல்லிட்டே போகலாமா. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை, எண்ணெய் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாருங்க, பெருசா யாரும் வந்து முடி வந்து பின்னிலாம் யாரும் விருப்பப்படுறது இல்லை. இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியால என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முடி வச்சிருப்பேன், பின்னி வந்து நான் பூ வச்சுட்டு அப்படிதான் பேசுவேன். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண டைம் இல்லை. இப்போ எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண டைம் இல்லை. டெய்லி தலை குளிக்கிறோம். இன்னொன்று வந்து பாருங்க, டெய்லி தலை குளிக்கிறதுனால தலைவலி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஃப்ரீ ஹேர் ஒரு கலாச்சாரம் வந்துடுச்சு. அப்போ ஃப்ரீ ஹேர் விடுறாங்க அப்படின் போது எண்ணெய் வைக்க முடியாது இல்லை உங்களால். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஃப்ரீ ஹேர் வரும்போது அது டேங்கிளிங் வந்துடும், அதிகமாகிடும். இதுவும் ஒரு ரீசன் முடி கொட்டுறதுக்கு. இப்படி நிறைய காரணம் இருக்குமா முடி கொட்டுறதுக்கு. அதுக்கும் மேலே முடி கொட்டுறதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பொதுவாக வந்து பாருங்கம்மா, இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சித்தர்கள்லாம் வந்து பாருங்க, தலைக்கு தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பழைய வந்து வைத்திய முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எள்ளெண்ணெய் தான் தலைக்கு எண்ணெய் காய்ச்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதுல எங்கள் பாட்டிலாம் அந்த மாதிரி ஹேர் ஆயில் தான் வந்து காய்ச்சுவாங்க. அது என்ன, ஆனால் அது வந்து பாருங்கள் கரெக்டாக சுட்டி பண்ணணும், இல்லைனா அது பாய்சன் ஆகிடும். இந்த அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா. அப்படின்னா என்னன்னா, இந்த பிள்ளையார் கண்ணு, குன்றின் மணி அப்படின்னு நம்ம கண்ணு வந்து பிள்ளையாருக்கு கண் வைப்பாங்க பார்த்தீங்களா, பிள்ளையார் சதுர்த்து போது, அதுதான் அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ். அதை வந்து வச்சு எண்ணெய் காய்ச்சுவாங்க. அதை வச்சு எண்ணெய் காய்ச்சும் போது வந்து பார்த்தீங்கன்னா,
ஸ்கேல்ப்ல கொஞ்சோண்டு இன்ஃபெக்ஷன் கூட வராது. வராது. ஆமா, அது வந்து பாருங்க எள்ளெண்ணெயில ஃபர்ஸ்ட் அதை அப்படியே டைரக்டா காய்ச்ச மாட்டாங்க. அதை வந்து ஒரு 50 கிராம் குன்றின் மணி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. அதை வந்து ஒரு பெரிய இதுல வந்து பால் வச்சுடுவாங்க. கிண்ணத்துல பால் வச்சுட்டு இதை வந்து ஒரு துணியில போட்டு அந்த பால்ல வைப்பாங்க. அந்த பால் கொதிச்சு 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 அந்த குன்றின் மணியில இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துரும். அதுதான் சுத்தி பண்றது. ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது அந்த கலர் மாறவே மாறாது. அதை அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு எண்ணெய் போட்டு காய்ச்சி அதுல நீலி நெல்லி இன்னும் நிறைய போடுவாங்க, பிரிங்கராஜ் எல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சுவாங்க. அந்த எண்ணெய் மட்டுமே போதும் முடி செழிச்சு வளர. ஆனா இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் இருக்க காலகட்டம், தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம், நம்மளே இப்படி கையை வச்சு வாயை வச்சுப்போம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்படி செஞ்சிருக்காங்க. ஆனா அதை கரெக்டா சுத்திப்படுத்தினாங்க. இப்போ அந்த சுத்திப்படுத்துற ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப நம்ம அந்த மாதிரி டாக்ஸின்ஸை வச்சு விளையாடுறதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேர் ஆயில் அப்படின்ற மாதிரி ஒன்று காய்ச்சிக்கலாம். அம்மா, நம்ம ₹1,00,000 கொடுத்து ஹேர் ஆயில் வாங்கி தடவுனா கூட நீ உள்ளுக்கு என்ன சாப்பிட்ற, இதுதான் வந்து உன்னோட ஹேர்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பிரதான விஷயமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் அப்படின் போது பிளெயின் ஹேர் ஆயில் இல்லாமல் நம்ம வந்து பாருங்க வெறும் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு பதில் அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அதில் வந்து இந்த அவுரி இலையா கடிச்சா பெஸ்ட்டு. அவுரி வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமு, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி 50 கிராமு, நெல்லிக்காய் 50 கிராமு, கத்தாழை தோராயமாக 50 கிராம் அளவுக்கு, இந்த செம்பருத்தி பூ ஒரு 20 பூ, கறிவேப்பிலை 50 கிராம் அளவுக்கு, கீழநெல்லி இலை இருக்குது பார்த்தீங்களாம்மா. கீழநெல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தலை முடியை செழிச்சு வளர வைக்கும், முடியினோட வேர்க்கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது ஒரு 50 கிராம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சும்மாவே கிடைக்கும் இல்லைங்களா, கரிசக்காட்டிலே கிடைக்கும். இது ஒரு 50 கிராமு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ரோஜா முக்கு ஒரு 50 கிராம். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து எண்ணெய் நல்லா அப்படியே சிம்லேயே வச்சிடணுமா. சூடான பின்னாடி ஒன்று ஒன்றா அதில் போடும்போது சடன்னு வெடிக்கும். வெந்தயம் ஒரு 25 கிராம். அதுக்கும் மேலே இந்த கெலோஞ்சி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, கருஞ்சீரகம், அது ஒரு 25 கிராம். இது எல்லாத்தையும் போட்டு அதை அடங்கிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே புகையாக கிளம்ப ஆரம்பிக்கும். அப்புறம் நிறுத்திடணும். நல்லா ஆறிட்ட பின்னாடி சாயங்காலமாக அதை எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். சாதா எண்ணெய் தடவுறதுக்கு பதில் இந்த மாதிரி எண்ணெய் தடவும் போது முடி வந்து நல்லா செழிச்சு வளருமா. ஆனால் உள்ளுக்குள்ளே சத்து இருக்கணும். ஓகேங்களா, முடி நல்லா செழிச்சு வளரும். இது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, உள்ளுக்குள்ளே சத்து வேணும் அப்படின்னாலே நம்ம ஃபுட்டில் வந்து பாருங்க டெய்லி 2 முட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா, அந்த பயோட்டின் நல்லா கிடைக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கணும். பயோட்டின் மட்டும் இல்லை, நல்லா வந்து உங்களுக்கு கால்சியமும் சப்ளஸாக கிடைக்கும். டெய்லி 2 முட்டை, கறிவேப்பிலை சட்னி. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம பருப்பு, நம்ம சாம்பார் அம்மா வைக்கிறாங்க அப்படின்னா பழைய காலத்தில் ஒரு கஷ்டம் இருந்துச்சு, ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வைப்பாங்க. அந்த பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டுட்டு சாம்பார் ரசம் சாப்பிடுவாங்க. அதே கஷ்டமாக திருப்பி கொண்டு வந்தால் போதுமா. தண்ணி 3 லிட்டரு. இது ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஒரு மில்க் ஷேக் சொல்லுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் பண்ணிடலாம், ஏன்னா வந்து வெயிட் ஆகிடும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ நட்ஸு சீட்ஸு எல்லாம் போட்டு ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 2 பேரிச்சம்பழம், ஒரு 20 காஞ்ச திராட்சை, ஒரு 6 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன், பூசணி விதை 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் நைட் ஊற வச்சு காலையில் ஒரு மில்க் ஷேக். இவ்வளோதாம்மா. இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி பாருங்கள், தலைக்கு கெமிக்கல்ஸ் அப்படின்னு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் ஷேக்காக போடுறது இல்லை, ஷாம்பு போடுறாங்க. அதுலேயும் மைல்டு ஷாம்புவாக போட்டுக்கலாம். இந்த ஹேர் கலரிங்கு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு, இந்த பெர்மிங்கு, கேர்லிங்கு இதெல்லாம் பண்ணும்போது முடி வந்து இந்த ஷார்ப்ஸ் வந்து ட்ரை ஆகி கட் ஆகி விழுந்துடும். பொதுவாக இந்த முடி கொட்டுறதுனால வேரோட கூலமா கொட்டுறது தான். அப்படியே கை தொட்டினாலே இப்படியே வந்துடும். அதுக்கு ரீசன் இந்த மாதிரி இருக்குன்னா தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கா, அதுவும் பார்த்துக்கணும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸ்டர்னலாக இதை அப்ளை பண்ணாலே நல்லா வளரும்மா. இப்போ நாங்களாம் மாதத்துக்கு ஒரு முறை முடி கட் பண்ணுவோம். ஏன்னா முடி வந்து வளருது நல்லா, ஆனால் மெயின்டைன் பண்ண நம்மளால முடியல. அதனால வேற ஹேர் கட் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கலாமே அப்படின்னு வேற ஹேர் கட் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ காலகட்டத்தில் பொண்ணுங்க எல்லாருமே ஹேர் கட் தான் பண்ணிக்கிறாங்க, யாரும் பெரிய முடி வச்சுட்டு இல்லை. பட் பியாண்ட் தட் அவங்களுக்கு வேணும்னா அவங்க பெரிய முடி கூட வச்சுக்கலாம். மேம், இப்போ வந்துட்டு ஹேர் க்ரோத் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலும் பேசுறது இந்த ரோஸ்மேரி, அதை பற்றி தான். ரோஸ்மேரி வாட்டர், ஆயில், இல்லை இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஹேர் க்ரோத்துக்கு இந்த ரோஸ்மேரி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து பாருங்க, அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஹேர் ஃபாலிகுல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் விஷயம் ஹேர் ஃபாலிகுல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இன்னொன்று ஸ்கால்பில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்க்குது. இது 2 இருந்தாலே முடி நல்லா செழிச்சு வளரும் இல்லைம்மா, ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த லெமன் கிராஸு, ரோஸ்மெரி இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். உண்மைதான்.
ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ இந்த டேண்ட்ரஃப் அப்படின்றது எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால வந்துட்டு நெறைய ப்ராப்ளம்ஸ வந்துட்டு அக்கர் ஆகுது. ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா இந்த டேண்ட்ரஃப்ல இருந்து வெளிய வந்துரலாம். அதனால வந்துட்டு ஹேர் குரோத் நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த டிப்ஸ் குடுப்பீங்க மேம்? நம்ம பொதுவா வந்து இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னாலே வி நீட் சம் மெடிசினல் சப்போர்ட். அப்போ வந்து பாருங்க ஹோமியோபதியில இந்த ஆர்னிகா மொன்டானா ஹேர் ஆயில்னு இருக்கு. ஆர்னிகா மொன்டானா ஷாம்பூன்னு இருக்கு. அது குடுப்போம். அது ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட் டேஸ்ல அந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ஆல்டர்னேட் டேஸ்ல தலை குளிச்சாலே செட்டில் ஆயிடும். அதுக்கும் மேல வந்து எங்களுக்கு நாங்க வீட்ல இருந்தே பண்ணணும் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்காதுக்கு. ஒண்ணும் இல்லாம இந்த கத்தாழை ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுல லெமன் போட்டுட்டு, அத நல்லா தலையில அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் உருட்டி குளிச்சுட்டா போதும். குளிச்சிட்டா போதும். எண்ணெய் வந்து ஆனா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தலை குளிக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணெய் வைக்கணும். அப்பனா என்னன்னா எண்ணெய லைட்டா அவங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஒரு தாளிக்கிற கரண்டில கொஞ்சோண்டு விட்டு லைட்டா சூடு பண்ணி சூட்டோட இந்த ஸ்கேல்ப்ல அப்படியே அப்ளை பண்ணிட்டு இத வந்து ரெகுலரா வாஷ் பண்ணும்போது செட்டில் ஆயிடும். ஓகே மேம். நம்ம இப்போ ஹேர் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்றீங்கன்னா ஆயில் வைக்கணும், எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். ஆனா பல டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு நெசசரியே இல்ல, அது வைக்கணும்ன்ற அவசியமே இல்லன்னு பல டாக்டர்ஸே சொல்றாங்க. நிறைய டெர்மடாலஜிஸ்டே சொல்லுவாங்க. ஆமா. அப்போ இது ரெண்டுல எது மேம் நம்புறது? இல்லம்மா ஆக்சுவலி நிறைய டெர்மடாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ணெய் வைக்க கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. ஓப்பனாவே சொல்லுவாங்க எண்ணெய் வைக்க கூடாது அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம இந்த முடிய பராமரிக்கணும் அப்படின்னாலே முடி நிறைய கொட்டக்கூடாதுனாலே பாடி ஹீட் இருக்கக்கூடாதுமா. பாடி ஹீட்டை நீங்க எப்படி வந்து சப்ரஸ் பண்ணுவீங்க? தண்ணி நிறைய குடிக்கணும். பியாண்ட் தட் பாடி ஹீட்டை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா தலையில எண்ணெய் வைக்கணும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல அந்த ஹேருக்கு சரிம்மா எண்ணெயே வைக்க கூடாது அப்படின்றவங்க பேக்ல எல்லாம் எண்ணெய் போட்டு நீங்க போட்டுக்கோங்க அப்படின்றாங்களே. இது ரெண்டும் கான்ட்ரவர்சி இல்லை. எத்தனையோ டெர்மடாலஜிஸ்ட் இப்படியும் சொல்லியிருப்பாங்க, இப்படியும் சொல்லியிருப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னம்மா இது வந்து அந்த ஹேருக்கு ஒரு நல்ல ஷைனிங் வரணும் அப்படின்னாலும் என்ன தேவை, பாடி ஹீட்டை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன தேவை, ஹேர் வந்து ஷாஃப்ட்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னாலும் என்ன தேவை. அது ஃபேஸுக்கும் என்ன தேவை, தலைக்கும் என்ன தேவை. இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், நாங்கள் இல்லை ஓல்டு டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் வைத்தியம், இந்த ஆயுர்வேத வைத்தியம், இந்த மாதிரி எங்களோட ஆயுஷ் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தலைக்கு நெய் அப்ளை பண்ணுங்க, தலைக்கு வெண்ணெய் அப்ளை பண்ணுங்க. இட்ஸ் அ பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஒன்றும் இல்லாமல் இப்போ நீயே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு நெய் அப்ளை பண்ணி நீ தலை குளிமா, உனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீ எண்ணெயே வைக்காத, ஒரு மாதம் எண்ணெயே வைக்காம உன்னோட முடியே நீ பாரு. நாங்கள் சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் நீ நெய்யே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தலைக்கு அப்ளை பண்ணி நீ குளி, உனக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப நீ சொல்லு, நான் சொல்றது ரெண்டாவது இல்லைங்களா? ஓகே மேம், ட்ரை பண்ணி பாக்குறோம். நீங்க சொன்ன பல டிப்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்ல வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி மேம். நன்றி.